மலம் சிறுநீர் இதெல்லாம் எப்படி ஒரு கழிவு வெளியேற்றம்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் காய்ச்சலும் சளி. இதை பத்தி விளக்கமா இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு தாய் அவங்களோட 2 வயசு குழந்தைக்கு காய்ச்சல் வந்து 3 நாளா சரியாகல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு தோணுச்சு. இப்ப ஒரு குழந்தை சிறுநீர் கழிச்சா நீங்க அழுவீங்களா, இல்லைன்னா ஒரு குழந்தை மலம் கழிச்சா நீங்க பயப்படுவீங்களா? என்னடா இவன் முட்டாள்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா சிந்திச்சு பாருங்க, இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில தினசரி வெளியேற்றப்படும் கழிவுகள். அது மாதிரி தாங்க நம்ம உடம்புல தேக்கி வைக்கப்பட்ட கழிவுகளை காய்ச்சல் சளி மூலமாக வெளியேற்றுவதற்காக நம்ம உடம்பு செய்யற ஒரு இயற்கையான செயல்பாடு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு குழந்தை மலம் கழிக்காமல் இருந்தாலோ சிறுநீர் கழிக்காமல் இருந்தாலோ பயம் வரும். அது மாதிரி காய்ச்சல் சளி வராமல் இருந்தாலும் ஏன் பயப்பட மாட்டீங்க, ஏன் இந்த பயம் வரமாட்டேங்குது அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒரு உடம்பு செயல்படுது அப்படின்னா காய்ச்சல் சளி மலம் வெளியேற்றம் சிறுநீர் வெளியேற்றம் வேர்வை வெளியேற்றம் இதெல்லாம் நடக்கணும், அதுதான் இயல்பு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த இயல்பான செயல்பாடுகளை பார்த்து பெற்றோர்களும் பயந்து குழந்தைகளுக்கும் தேவையில்லாத பயத்தை உருவாக்குறோம். அதனால பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, காய்ச்சலோ சளியோ வந்தா உடம்புல உள்ள விஷங்களும் கழிவுகளும் வெளியேறுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் சொல்லாத உண்மையில் நான் உங்கள் தினேஷ். மீண்டும் அடுத்த உண்மையில சந்திப்போம்.